பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை நான் நேரடியாக சந்திக்க முடியாவிட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேசுவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 90 நாட்களாக சுகவீனத்தின் காரணமாக நான் சோர்வடைந்து இருந்தாலும் கூட உங்களை பற்றிய எண்ணங்கள் என்னுடைய இருதயத்தில் எப்போதும் இருக்கிறது. உங்களை நேரடியாக பார்க்கவில்லையே, உங்களோடு பேச முடியவில்லையே என்ற எண்ணம் எனக்குள்ளாக இருக்கிறது. ஆகினாலே இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். அவருடைய ஜீவனுக்குள்ளாக நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நமக்கு ஒரு உயிர் இருக்கிறது, நம்முடைய இஷ்டப்பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உயிர், அந்த ஜீவன் அது தேவனுடையது. அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? தேவனுடைய கட்டளையை மீறிவிட்டார்கள். அதாவது தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், மனுஷன் ஜீவாத்மாவும் ஆனான் என்று ஆதியாகமம் 2:7 நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஒரு சிறிய சம்பவத்தை நாம் இதற்காக ஒப்பிட்டு கொண்டு போவோம். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 28 33 வரை நாம் வசனங்களை பார்ப்போம் என்றால் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. யாக்கோபுடைய புத்திரர்கள் 10 பேரும் ஆகாரம் இல்லாதனாலே அவர்கள் என் செய்கிற எகிப்துக்கு செல்கின்றார்கள். அங்கே ஆகாரத்துக்கு தேவையான பொருள்கள் இருக்கிறது, அதை வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று சென்றபோது நடந்த ஒரு சம்பவம். முதல் முறையாக சென்று விட்டார்கள். சென்றபோது அங்கே இன்னொரு மகன் இருக்கிறான் என்ற பென்யமீன் என்ற ஒருவர் என்னுடைய தகப்பனாரோடு இருக்கிறான் என்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே யோசேப்பு பென்யமீனை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே, நீங்கள் நிஜஸ்தர்கள் என்றால் நீங்கள் அந்த பென்யமீனை இங்கே கொண்டு வந்தால் மாத்திரமே உங்களை நம்புவேன் என்று சொல்கிறார். ஆகையினாலே 2வது முறையாக அவர்கள் செல்லும்போது யாக்கோபிடத்திலே பென்யமீனை கேட்கிறார்கள். அப்பொழுது யாக்கோப்பு அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏற்கனவே ஒரு மகன் காணாமல் போய்விட்டான், அவர்கள் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான், அவன் பீருண்டு இருப்பான் என்றிருந்தேன், இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆகினாலே மீதமுள்ள இவனையும் நீங்கள் கொண்டு போக நினைத்தால், ஒருவேளை இவனை திருப்பி நீங்கள் கொண்டு வராமல் விட்டால் வருத்தத்தோடு என்னுடைய நரைமொழியை நீங்கள் பாதாளத்தில் கீழே இறங்க செய்வீர்கள், பூமியிலே என்னை கொண்டு போய் அடக்கி விடுவார்கள் என்று வருத்தப்படுகின்றார். அப்போது யூதா அங்கே ஒரு வார்த்தையை உத்தரவாதம் கொடுக்கிறான். தகப்பனே, நான் மறுபடியும் கண்டிப்பாக பென்யமீனை இங்கே கொண்டு வருவேன், அப்படி கொண்டு வராமல் போனால் நான் உனக்கு எந்நாளும் நான் குற்றமுள்ளவனாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து கொண்டு போகிறார். அங்கே யோசேப்பு என்ன செய்கிறார்? பென்யமீனை அரசு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும், அங்கே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது யூதா பதறிப்போய் அங்கே பேசுகிறார். ஐயோ, இவனுடைய ஜீவன் என் தகப்பனுடைய ஜீவனோடு இணைந்து இருக்கிறது, ஒருவேளை இளைய மகன் வரவில்லை என்ற வார்த்தையை என் தகப்பனார் கேட்ட உடனே இறந்து போவாரே, நான் அதற்கு உத்தரவாதம் கொடுத்து வந்திருக்கிறேனே, ஆகினாலே நீர் இவனை விட்டுவிடும், அதற்கு பதிலாக நான் இங்கே உமக்கு அடிமையாக இருக்கிறேன் என்கிறார். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. யாக்கோப்பு இந்த இடத்திலே பிதா, குமாரன், நாம், பிதாவும் குமாரனும் நாமும் 3 பேர் இங்கே குறிக்கின்ற ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யாக்கோப்பு தேவனுக்கு சமமாக கருதப்படுகிறார், யூதா இயேசு கிறிஸ்துக்கு சமமாக கருதப்படுகிறார், பென்யமீன் நமக்கு சமமாக கருதப்படுகிறார். இந்த இடத்துல அந்த யாக்கோப்புடைய ஜீவன் யாருக்குள்ளாக மறைந்திருக்கிறது? பென்யமீனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. ஆகினாலே தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக மறைந்திருக்கிறது. யூதா உத்தரவாதம் கொடுக்கின்றார். யூதா என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து உத்தரவாதம் கொடுக்கிறார் தன் தகப்பனிடத்தில். எப்படியாகிலும் ஏதேனிலே விட்டு போன ஜனங்கள் ஆதாமும் ஏவாளும் முழுமையாக அங்கே இழந்து விட்டார்கள் தேவனுடைய அனுகிரகத்தை. அந்த இழந்து போன அந்த ஜனங்களை மறுபடியும் நான்
கொண்டு வந்து உம்மிடத்தில் ஒப்படைப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அங்கே யூதா என்ன சொல்கிறார்? நான் உமக்கு அடிமையாக இருக்கிறேன் என்கிறார். இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார் நமக்காக. இன்னொரு இடத்துல நாம் பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கப்படும் போது அவர் எங்கே நிற்கிறார்? நியாயாதிபதி, அதாவது அவர் நிற்கிற இடம் உலகத்தின் அதிபதி, அதாவது உலகத்தின் நியாயாதிபதியோடு முன்பாக நிற்கிறார். பிலாத்து, ஏரோது இவர்கள் அந்த நாட்களிலே இருக்கின்ற நியாயாதிபதிகள், நாட்டை பரிபாலிக்கின்றவர்கள். அவர்கள் முன்பாக ஒரு சாதாரண மனிதனாக இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறார். இயேசு கிறிஸ்து யார்? சர்வலோகத்தின் அதிபதி, இந்த லோகங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றுக்கும் மூல காரணம் அவரே. அந்த பிலாத்துவையும் உண்டாக்கியவர், ஏரோதையும் உண்டாக்கியவர். ஆனால் இப்போது அவர் ஒரு அடிமையாக, ஒரு கைதியாக, குற்றம் சாட்டப்பட்டவராக அங்கே நிற்கிறார். அங்கே அவர் எதையுமே பேசலை. அவர் நினைத்திருந்தால், அவர் பேசியிருந்தால் அந்த இடம் மொத்தமே பசுப்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையாக அங்கே நின்று, ஒரு கைதியாக நின்று நமக்காக, நாம் அக்கிரமக்காரராக இருந்தபோது நமக்காக அவர் என்ன செய்தார்? அங்கே ஒரு அடிமையாக நிற்கிறார். காரணம் என்ன? ஏதேனிலே விட்டு போன அந்த சம்பவத்தை, ஏதேனிலே இழந்து போன அந்த அனுக்கிரகத்தை மறுபடியும் நம் மூலமாக அங்கே கொண்டு போய் சேர்க்க அவர் அவ்வளவு சாட்சியாக நிற்கிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, அவர் சொந்தத்திலே வந்தார், ஆனால் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்திய 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், சொந்தமானவர்கள் யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தத்திலே வந்தார், ஆனால் சொந்தத்திலே வந்தும் அவர்கள் யாருமே என்ன செய்யவில்லை? அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சரி, நம்மை பற்றி அவர் பேசும்போது சொல்கிறார், இந்த இளையவனுக்காக அவர் யாக்கோப்பு மிகவும் வியாகுலப்படுகிறார், எப்படி அனுப்புவது என்று. நாம் எல்லோருமே தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுகிறோம், தேவனாலே பிறந்திருக்கிறோம். தேவனாலே பிறந்தவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் யாவரும் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலிலே இயேசு கிறிஸ்து நமக்காக நிர்கதியாக நிற்கிறோம். நாம் அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது, நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம் என்று இன்னொரு புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. ஆம், ஏறத்தாழ அந்த சிலுவினுடைய அதனுடைய வெயிட்டு, அதனுடைய கனம் எவ்வளவு என்று நாம் பார்ப்போம் என்றால், இன்றைய மனிதர்கள் கணித்திருக்கிறார்கள் அது 100 பவுண்டு என்று சொல்கின்றார்கள். ஆணி ஒரு தட்டையான ஆணியாக இருக்கும், அதனுடைய கூர்மைத்தன்மை கூர்மையாக இருக்காது, அது விரிந்து காணப்படும். இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நாம் பார்ப்போம், சில நேரங்களில் படங்களிலே பார்ப்போம் என்றால் அவருடைய உள்ளங்கையிலே காயம் இருப்பதாக காட்டப்படுகிறது. அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மணிக்கட்டு இந்த இடத்துல ஆணி அடித்தார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் அது தாங்கி நிற்கும். ஒரு சரித்திரக்காரன் 13 அங்குல ஆணி என்கிறான், இன்னொரு சரித்திரக்காரன் 7 அல்லது 8 அங்குலம் இருக்கும் என்று சொல்லுகிறான். அதனுடைய எடை, சிலுவினுடைய எடை ஏறத்தாழ 100 பவுண்டு என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோ கனமான சிலுவை அவர் சுமந்து செல்கின்றார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். நம்முடைய ஆதிபிதா ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திற்காக, அதிலிருந்து எப்படியாக விடுதலை செய்ய வேண்டும், நம்மை மகிழ்ச்சியோடு அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பாருங்கள், அதுக்காக எவ்வளவு ஒரு பிரயாசப்படுகின்றார். யூதா சொல்லும்போது, நான் உமக்கு அடிமையாக இருக்கிறேன், இந்த மகனை விட்டுவிடுங்கள், இவன் போகவில்லை என்றால், இவன் வரவில்லை என்று கேட்ட உடனே என் தகப்பனார் இறந்து போவாரே. அப்போது யாக்கோப்புக்கு முன்பாக இளைய மகனாகிய பென்யமீனை கொண்டு சேர்க்க வேண்டும். அதே போல தான் தேவனுக்கு முன்பாக சமுதாயத்தில் இருக்கிற நம்மை மகிழ்ச்சியோடு கொண்டு அங்கே தேவனிடத்தில் மறுபடியும் சேர்க்க வேண்டும். அதற்காக அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார்.
அவருடைய பாடுகளை பற்றி நாம் சிந்திக்கிற நேரத்தில் சில நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம், இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை அனுசரிப்பதற்காக ஒரு 40 நாட்களை ஒதுக்கி அதில் ஒரு சிலர் தாடி வைத்துக் கொள்வார்கள், சிலர் கருப்பு ட்ரெஸ்ஸை உடுத்திக் கொள்வார்கள், எப்படியோ சில விஷயங்களை செய்கின்றார்கள். ஆனால் அந்த 40 நாளிலே கடைசியான நாள் இருக்கிறதே, வெள்ளிக்கிழமை, மிகவும் துக்கமான நாள் என்று கொண்டாடுகின்றோம். ஆனால் நாம் நம்மை பற்றி சிந்திக்கின்றோமா? நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய மனதிலே, நம்முடைய செயல்களிலே எவ்வளவு நாம் பின்தங்கி இருக்கிறோம், அவைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அவருடைய பாடுகளை ஒவ்வொன்றாக அணுவாக சிந்தித்து பார்த்தால் தவறு செய்கின்ற எண்ணம் நமக்கு வராது. நமக்கு மாத்திரமே இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த கட்டுப்பாடு? தவறு செய்தால் உனக்கு தண்டனை உண்டு என்று கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் உண்டு, அது மற்ற ஜனங்களுக்கு இல்லை. அது அவர்கள் என்னென்னா, அவர் தேவனுடைய புத்திரர்கள் ஆகவில்லை, அவர்கள் வெளியே இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம பேசவே கூடாது, அது நமக்கு தேவையில்லை. அவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க, நான் ஆண்டவரே நான் உமக்குள்ளாக இருக்கிறேனே, ஆனால் எதுவுமே நடக்கலையேன்னு நினைக்கிறோம். முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான். ஜனவரி 25, 2025 ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நான் சுகவீனப்பட்டு போனேன். 27லேருந்து 31ஆம் தேதி நான் எங்கே இருக்கிறேன் எனக்கு தெரியாது. 5ஆம் தேதி வரை சுயநினைவு இல்லை எனக்கு. ஒரு மனிதர் என்னை யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்குறாரு. அவர் தான் என்னை கொண்டே மெடிக்கலில் சேர்த்துனவர், சிஎஃப்பில். ஆனால் அவர் கேட்குறாரு, என்னை யாருன்னு சொல்லுங்கிறாரு. எனக்கு சொல்ல தெரியல. பலமுறை யோசிக்கிறேன் அவருடைய பெயர், அவர் பெயர் எனக்கு வரவே இல்லை. அருகில் இருக்கிற இன்னொரு தம்பியை கூப்பிட்டு, உங்கள் சித்தப்பா பெயர் என்ன தம்பின்னு கேட்டால் அவர் ஒரு பெயரை சொல்கிறார். மறுபடியும் நான் மறந்து விடுகிறேன். சரி, என்னிடத்தில் படித்தவர் ஒரு சகோதரர் வருகிறார். வேதாகம பள்ளியில் என்னிடத்தில் படித்து கொண்டிருந்தவர், அந்த காலத்தில் படித்து முடித்தவர், இன்றைக்கு கிராமங்களில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வருகிறார். அவர் வந்தபோது கூட அவர் யார் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு ஃபைனல், அப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு நமக்கு கிடைச்சி ஒரு ஃபைனல் எடுக்கக்கூடாது. நம்ம நல்லா இருக்கும்போது தீர்மானம் எடுக்கிறோம். சுகவீனப்பட்டு நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியாத நிலையில் கடந்து அதுக்கு பிறகு முடிவெடுக்கிறது அல்ல. நாம் நன்றாக இருக்கும்போதே நாம் முடிவெடுக்க வேண்டும். 14வது வயதிலே நான் ஆண்டவருக்காக வேலை செய்ய வேண்டும் என்று, ஊழியம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தேன். வீட்டுக்கு முதல் பள்ளனா கர்த்தருடைய சன்னிதானத்தில் பலி செலுத்தப்படுவது தலையிட்டு கண்ணை. அதாவது ஒரு ஊனம் இல்லாத ஒரு பொருளைத்தான் அங்கே பலி செலுத்த வேண்டும். நிறைய நேரங்களில் இவன் படிக்கிறதுக்கு லாய்க்கில்லை, இவன் ஒன்றும் உருப்படியாக மாட்டானால் இவன் போதகர் வேலைக்கு போகட்டும், அல்ல கண்ணு தெரியாதவன் போதகர் வேலைக்கு போகட்டும், கால் இல்லாதவன் போதகர் வேலைக்கு போகட்டும், அப்படி இல்லை. நன்றாக இருக்கின்ற தலையீற்றை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். இது நான் எப்போது படிக்கும்போது தான் தெரிந்து கொண்டேன், எனக்கு தெரியாது. ஆனால் காரணம் என்னவென்றால், அந்த சிறிய வயதிலேயே 9 வயது 10 வயதிலேயே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்குள்ளாக இருந்தது. ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம், ஃபுல்ஃபீட்டில் போதகர் நின்று பேசும்போதெல்லாம், அதை பார்க்கும்போதெல்லாம் நாம் எப்போது இப்படி பேசுவது, இப்படி போய் ஃபுல்ஃபீட்டில் நிற்கிறது என்கிறது என்னுடைய 9வது 10வது வயதிலேயே இருந்தது. 14வது வயதில் ஒப்புக் கொடுத்தேன். 15வது வயதிலே நான் வேதாகம கல்லூரியில் படிக்கப் போனேன். 69லிருந்து 72 வரை படிக்க ஆரம்பித்தேன். 73லிருந்து 76 வரை தமிழ்நாட்டினுடைய ஒரு 75% வில்லேஜ் டவுன்களை கடந்திருக்கிறேன் நடந்து. காரணம் என்ன? அவருக்காக ஏதாவது சமுதாயத்திலே நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கம் இருந்தது. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் இந்த நாளை நினைத்து பாருங்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் பிறந்தவர்கள். நீங்கள் உங்களுடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. அவர் நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். நாம் விடுகின்ற மூச்சு, நம்முடைய ஜீவன் எல்லாமே அவருடையது.
நாம் அவற்றை வீணாக வேறு எந்த ஒரு சம்பவத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. தேவையில்லாமல் நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் அவைகள் கூட அந்த சுவாசத்தோடு சேர்ந்து தான் வெளியே செல்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் தலையிட வேண்டாம். இந்த நாளில் நீங்கள் நினைத்து பாருங்கள், மகிழ்ச்சியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்ற அந்த நிகழ்ச்சியை நாம் இந்த நேரத்தில் நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் அவர் பட்ட பாடுகளை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கலாம். சரித்திரத்தினுடைய பின்பகுதியிலே சொல்லுகின்றார்கள், படங்களிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்திருக்கும் போது ஒரு இடுப்பிலே ஒரு சிறிய துணியை கட்டியிருப்பது போல காண்பிப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு சென்றபோது ஒருவனை பிடிக்க போகிறார்கள். அவன் என்ன தன் மேல் விஷத்தை விட்டுவிட்டு நிர்வாணமாய் ஓடிப்போனான் என்று சொல்கிறது வேதம். அவருடைய அங்கியை, முழு அங்கியை, அவர் தரித்திருந்த முழு அங்கியை கழட்டி விட்டார்கள். அவருடைய முகத்திலே காரி துப்பினார்கள், தலையிலே குட்டினார்கள், முற்கிரீடம் வைத்தார்கள். இவற்றை எல்லாம் அவர் என்ன செய்தார்? சந்தோஷமாகவே ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியாகவும் ஏற்றுக்கொண்டார். அவரால் முடியல, ஆண்டவரே என்னால் முடியலைங்கிற ஒரு நிலை கூட வந்தது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் அழுது ஜெபித்த போது அவருடைய வியர்வை இரத்த நாளங்களாய் வெளியே வந்தது என்று சொல்லப்படுகிறது. என்னால் முடியல, அதாவது அவர் படப்போடுகின்ற பாடுகளை அவருக்கு அங்கே காட்டப்படுகிறது. ஜெபத்திலே அவர் தரித்திருக்கும் போது எப்படிப்பட்ட பாடுகளை நீ படப்போகிறாய் என்பதை தேவன் அவருக்கு காண்பிக்கின்றார். அதை பார்த்தபோது அப்போதே அவர் மனங்கசந்து, அப்பா என்னால் இது முடியுமா, இல்லைன்னா இப்போவே என்னுடைய ஜீவன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாமேன்னு கூட கேட்டார். ஆனாலும் பட வேண்டிய பாடுகளை நீ பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் என் ஜனம், என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களை மறுபடியும் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்ற பொறுப்பு அவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. சர்வலோகத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண நியாயாதிபதி முன்பாக நிற்கிறார். பிலாத்து, ஏரோது சாதாரண மனிதர்கள். அவர்கள் முன்பாக அவர் ஒரு சேவகனைப் போல, ஒரு அடிமையைப் போல, ஒரு கைதியைப் போல போய் நிற்கிறார். இதை சிந்திச்சு பாருங்கள். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். இதில் நாம் எத்தனை பிரச்சனைகளை பேசிக்கிறோம். சபை என்ற போர்வையில் இன்றைக்கு எவ்வளவு நாடகங்கள் நடக்கிறது. ஊழியம் என்ற போர்வையில் எத்தனை கேலிக்கூத்துகள் நடக்கின்றது. அருமையான தெய்வ ஜனமே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏறத்தாழ 55 ஆண்டு காலமாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அவருடைய வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய 15வது வயதிலே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். 55 வருடமாக இந்த ஊழியத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு இருக்கிறேன். அருமையான ஜனங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லா நிலையத்திலும், எல்லா நேரத்திலும் நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பது என்னுடைய ஆசை. ஊழியம் என்ற போர்வையிலே, அற்புதங்கள் என்ற போர்வையிலே, இதோ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்றைக்கே தந்து விட்டார் என்று சொல்கின்றார்களே, உங்களுடைய பிரச்சனை தீர்ந்திருக்குதா? இல்லை. அதனால் தீர்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. கல்வாரி சிலுவையில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். வனாந்தரத்தில் நோக்கி பார்த்தார்கள், அங்கே அவர்கள் எல்லோருமே உயிர் பிழைத்தார்கள். கொல்லிவாய் சர்ப்பத்தினாலே மரித்தவர்கள் எல்லோருமே அங்கே உயிர் பிழைத்தார்கள். பார்க்காதவர்கள் மரித்து விட்டார்கள். அப்படித்தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த கோர சிலுவையை நோக்கி பார்க்க விட்டால் நம்முடைய ஜீவிதத்தில் நாம் அநேக விஷயங்களை இழந்து விடுவோம். சரித்திரத்தினுடைய பின்பகுதியிலே சொல்லும்போது சரித்திரத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் சொன்னார்கள், நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவை முழு நிர்வாணமாய் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று. நாம் அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாம் நம்முடைய முகங்களை திருப்பிக் கொண்டோம். அப்போ என்ன நடந்திருக்கும்? இங்கே ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க சிலுவை கடையில். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? உடனே திருப்பிக்கிட்டாங்க. ஒரு இடம் பாக்கி இல்லாமல் காயங்கள். அதாவது இரும்பு, அதாவது சங்கிலியால் பிணைக்கப்பட்ட கொக்கிகள் இருந்தது அடிக்கின்ற சாட்டையில். அது சாட்டை கயிறு அல்ல, சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டது. ஒவ்வொரு சங்கிலிக்கும் இடையிலே 2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டு கொக்கிகள் வைக்கப்பட்டிருக்கும்.
அந்த அடித்து இழுக்கும்போது சதையானது அப்படியே அவருடைய பாடியானது அப்படியே கிழிந்து கொண்டு வரும். அவர் ஏதாவது பேசினாரா? பேசல. காரணம் என்னங்க? ஏதேனிலே இழந்து போன அந்த விஷயத்தை அவர் நினைத்து மகிழ்ச்சியோடு இதை ஏற்றுக்கொண்டு, என் ஜனங்களை, என் ஜீவன் உள்ள என் ஜனங்களை நான் எப்படியாவது மறுபடியும் என் சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியோடு அதை செய்தார். இன்றைக்கும் ஆலோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் புனித பூமி என்று சொல்லப்படுகின்றார்கள். அங்கேதானே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது முழுமையாக. சொந்த ஜனங்களை தேடி வந்தார். சொந்த ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது வசனம். அவங்க ஏற்றுக்கல. இன்றைக்கி வரைக்கும் அங்கே சமாதானமே கிடையாது. தினசரி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. காரணம் என்னங்கிறது யாருமே சிந்திக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்ததுனால அந்த இடத்தை நாம் என்ன செய்கின்றோம்? புனித பூமி என்று சொல்லுகின்றோம். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? முழுமையாக இயேசுவின் ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. அது இரத்த பூமியாக மாறியது. அந்த நேரத்தில் அதற்கு ரெமிடி இன்னைக்கு வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம், யாக்கோபின் மேலே இருந்த அந்த எண்ணம், ஆபிரகாம் மேல் இருந்த எண்ணம், அதனால் இன்றைக்கும் அவர்களை காத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் என் ஜனங்கள் இப்பொழுதாகிலும் மனம் மாற மாட்டார்களா? இளையகுமாரன் தன்னுடைய செல்வத்தையெல்லாம் அழித்து விட்டு வரும்போது தகப்பனார் என்ன செய்தார்? உடனே ஓடி போய் கட்டிப்பிடித்து கொண்டார். அப்படியாக இந்த நாளில் அருமையான தேவஜனமே, உங்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அவரிடத்தில் நெருங்கி போவோம் என்றால் நம்மை கட்டி அணைத்து அரவணைத்து நம்மை சேர்த்துக்கொள்ள அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். தயவுசெய்து சாதாரண மனிதர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நம்பி நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து விட வேண்டாம். நீங்கள் சிலுவையை நோக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லாமே நடக்கும். இயேசு கிறிஸ்து இங்கே யாரும் ரெப்ரசன்டேட்டில் வைக்கல யாரையுமே. அதாவது உங்களுக்கு ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பிரதிநிதி தேவை உலகத்தில். அதே போல் இன்றைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவில் ஜெபம் பண்ணி வேலை வாங்கி தரதுக்கு ஒரு பிரதிநிதியை இயேசாமி வைக்கலையே. உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளை தேடி கொடுக்கறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவர் ஏற்படுத்தினாரா? இல்லை. வெளிநாடு போகணும், அதுக்கு ஒரு பிரதிநிதி தேவை. அதுக்கு யாருமே இங்கே ஏற்படுத்தலை. ஒரே ஒரு நபர் மாத்திரம், இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரிடத்தில் நாம் கேட்போம், நீங்களும் நானும் கேட்போம். ஆண்டவரிடத்தில் நான் அந்த மரண படுக்கையில் இருந்தபோது கேட்ட ஒரே கேள்வி தான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் உம்முடைய வேலையை செய்ய வேண்டும் என்று நீர் தீர்மானம் வைத்திருந்தால் எனக்கு மறுபடியும் ஜீவன் தந்து என்னை வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டேன். வேறு ஒன்றுமே கேட்கல. எனக்கு நிறைய பணம் வேணும், பொருள் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், அதெல்லாம் கேட்கல. நான் கேட்டது, என்னுடைய ஜீவனை நீர் மீண்டும் திருப்பி தர வேண்டும், நான் உமக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் உம்முடைய கையில் இருக்குமானால், உம்முடைய ஆதீனத்தில் நீர் எழுதி வைத்திருந்தால், வசனம் சொல்லுகிறது, என் எலும்புகள் உண்டாவதற்கு முன்னே நீர் என்னை தெரிந்து கொண்டீர், என் எலும்புகளை உன் கண்கள் கண்டது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாம் நினைக்கிறோம் ஒரு தாயும் தகப்பனிடத்தில் இருந்து பிறந்தோம் என்று அல்ல. அதற்கு முன்பாகவே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இருக்கிறோம். ஏற்கனவே நாம் ஒரு நபராக இருக்கிறோம். அப்பொழுதே நம்முடைய என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே என் எலும்புகளை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லப்படுகிறது. நான் உருவாவதற்கு முன்னே நீர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது வசனம். நம்ம நிறைய நேரங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து பிறந்த பிறகு தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுவது நாம் முன்கூட்டியே பிறந்திருக்கிறோம். தேவனாலே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் சன்னிதானத்தில் நம்மை வைப்பதற்காக. வேத புஸ்தகத்தை படிப்பதற்கு என்னால் இயலவில்லை. காரணம், என்னுடைய கிளாஸ் போயிடுச்சு, உடஞ்சிருச்சு. அது ஒரு கண்ணாடி உடஞ்சி வந்துருச்சு. அதனால் அதை பயன்படுத்த முடியல என்னால். பைபிள் எடுத்து படித்தா எழுத்து எனக்கு சரியாக படிக்க முடியல, கஷ்டமாக இருந்தது. அப்போ உடனே என்ன பண்ணேன், நடந்து போனேன். ஒரு பிரிண்ட்டுக்கு ஹவுஸுக்கு போயிட்டு என்ன செஞ்சேன்,
ஒரு ஒரு 4-5 பக்கம் பிரிண்ட் எடுத்த வசனங்களை தொகுத்துட்டு காலையில் 10:30லேருந்து 11:30 வரைக்கும் நடந்து போனேன். வெயில் 32 செல்சியஸ் இருந்தது. இருந்தாலும் நான் சிலுவை மாத்திரமே நோக்கி பார்த்தேன். அந்த வெயிலை நினைக்கல. நான் இதைவிட கொடுமையான விஷயத்தை எனக்காக அவர் சகித்தாரே. எவ்வளோ கஷ்டமான அந்த சிலுவையை தூக்கி கொண்டு 100 பவுண்ட் எடையுள்ள அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடந்தார். சிலுவையிலே அவரை நிர்வாணமாய் அறைந்து விட்டார்கள். படங்களிலே நமக்கு காட்டுவதற்காக ஒரு சின்ன துணியை அங்கே காட்டியிருப்பார்கள். ஆனால் உண்மை சம்பவம், நாம் அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம் என்று ஏசாயா புஸ்தகத்திலே நமக்கு சொல்லுகிறார். ஒரு அதிகாரம் முழுவதும் அவருடைய மரணத்தை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. வெட்டப்படும் ஆட்டை போல போனார், வாய் பேசாத. காலையில் மட்டன் ஸ்டாலுக்கு போகிறோம். அந்த ஆட்டுக்கு என்ன செய்வான், அந்த ஆட்டுக்காரன் என்ன செய்வான்னு அவனுக்கு தெரியாது. நிறைய தீனி கொடுப்பான், வேகமாக சாப்பிடாது. ஓ, நம்ம எஜமான் நல்ல தீனி தராரு, நம்ம இருப்போம் அப்படின்னு. ஆனால் அடுத்த செகண்டு அது வெட்டப்படும். அப்படியாக இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடே வந்தார். யாரை தேடி? சொந்த ஜனங்களை தேடி வந்தார். ஆனால் சொந்த ஜனங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அப்போஸ்தலர்கள் புறஜாதிகளாகிய நம்மிடத்தில் வந்தார்கள். ஏனால் தூரத்தில் இருந்த நம்மை இணைத்து கொண்டார். தோமாவிடத்தில் பேசும்போது இயேசு கிறிஸ்து இப்படி தான் சொல்கிறார், நீயோ கண்டுதான் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, 2000 வருடங்களுக்கு பிறகு நாம் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கின்றோம். நாம் பாக்கியவான்கள். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அன்பான தேவ ஜனமே, இந்த நாளை நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கொண்டாடும்போது அவர் உங்களோடு இருக்கிறார். அவரிடத்தில் கேளுங்கள், நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவர்கிட்ட கேளுங்க. அதாவது சுகவீனமாக இருக்கும்போது எனக்கு என்னுடைய மெமரியில் இருந்த ஒரே ஒரு வசனம், மார்க் 11:24, ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். நாளைக்கு தரமாட்டாருன்னு நினைக்கிறது அல்ல விசுவாசம். அப்பொழுதே, இன்றைக்கே, இப்பொழுதே, இந்த நிமிடமே அவர் கொடுத்து விட்டார் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படித்தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்பு என்ன இருந்தது என்னுடைய எண்ணத்தில்? மெமரி லாஸ் ஆகிடுச்சு, மெமரி பவர் இல்லை, என்ன செய்ய போகிறேன்னு தெரியாது எனக்கு. ஆனால் இந்த வார்த்தை என்னுடைய மெமரியில் வந்த உடனே, அப்போது நான் சுகமாயிட்டேன், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், நான் மாத்திரமே என்னமோ எனக்கு அறியாமல் பிதற்றி கொண்டிருந்தேன் என்று நினைத்தேன். அப்போது கர்த்தர் சுகம் கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்றிய தேவன் உங்களையும் காப்பார். எனக்கு சுகத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் சுகம் கொடுப்பார். நீங்கள் இதற்காக ஒரு நபரிடத்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சுகம் பெற வேண்டும் என்று யாரையும் வந்து எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று நான் கேட்கவும் இல்லை. ஏன்? அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, என்னுடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறது. அப்போ நான் அதை வந்து இன்னொரு நபர்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பாருங்கள், உங்களுடைய ஜீவன் அவருக்குள்ளாக மறைந்திருக்கிறது. உங்களுடைய தேவைகள் அவர் கையில் இருக்கிறது, அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் தரப்போகிறார், தருவார், தந்துவிட்டார் என்று விசுவாசிங்கள். இந்த ஆண்டு நமக்கு நல்ல ஆண்டாக இருக்கட்டும். இந்த ஆண்டு தொடங்கும் போதே நான் சுகவீனப்பட்டேன், அதுக்காக வருத்தப்படலை. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று நினைத்தேன். கர்த்தர் ஏதோ ஊழியத்திலே எங்கேயோ எடுத்து பயன்படுத்தப் போகிறார் என்பது மாத்திரமே நினைத்தேன், வேறு எதையுமே நினைக்கல. நிச்சயமாகவே தேவன் இன்னும் அபிரிதமாய் எடுத்து ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த நாளில் கூட நிறைய நேரங்களில் மருத்துவமனையில் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறது. ஆனால் எதை பற்றி நான் சிந்திக்கிறதே இல்லை. ஆனாலும் அந்தந்த நேரத்தில் தெய்வ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்னை தாங்குகின்றார்கள். யாருன்னு தெரியாது. மொபைல் எடுத்து பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் 2000 ரூபா பணம் அனுப்பிட்டுருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் தெரியல அவர் யாருன்னு, எனக்கு கூட தெரியல. அது 4 நாளைக்கு முன்னாடி பார்க்குற ஒரு தம்பி 1000 ரூபா அனுப்பிவிட்ருக்காரு. எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சகோதரி வீட்டிலேருந்து தம்பி, அவருடைய பையன், அவருடைய அக்கௌண்ட்லேருந்து அவருடைய பணம் 1000 ரூபாய் அனுப்பிட்டுருந்தார்.
என் மருத்துவமனையில் நான் இருக்கும்போது எனக்காக விசுவாசிகள் மெடிக்கல் பணத்தை கட்டியிருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ரூபாயை கட்டியிருக்காங்க. இன்னும் மருத்துவ சிகிச்சை தேவை என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் தைரியமாக அவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன். ஏறத்தாழ அரை மணி நேரம் வெயிலில் நடந்தேன். திரும்பி வரும்போது அரை மணி நேரம். எல்லாம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சு அந்த கடை ஜெராக்ஸ் கடையெல்லாம் சாத்தியிருக்காங்க. கடை பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. யதார்த்தமாக நான் கிளம்பி போயிட்டேன். ஸ்டேட் பேங்க் பக்கம் இருக்குன்ட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் நடந்து போகிறேன். 2 கடை முன்னாடியே சாத்தியிருக்காங்க பக்கத்துலேயே. அப்புறம் கொஞ்சம் தூரம் கடந்து போனேன். அங்கே ஒரு மொபைல் சென்டர், அதாவது ஜெராக்ஸ் கடை இருந்தது. அப்போது எனக்கு இந்த வசனங்களை வந்து பிரிண்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க ஒரு 4 பக்கம் சேவ் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ ஒரு பக்கத்தை விட்டுட்டாங்க. திரும்ப 5 மணிக்கு போனேன். நேற்றுக்கு காலையில் அதே மாதிரி தான் போனேன். அப்போ அந்த மொபைல் கடைக்காரர் எங்கிட்ட சொன்னார், சார் இப்படி 10 மணி 11 மணிக்குள்ள வெயிலில் வராதிங்க சார் அப்படின்னு தான் சொன்னேன். ஆமாங்க, எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு தேவை இருக்குது. நாளைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவேன்னு, அதனால் ரீசார்ஜ் பண்ணணும்னு அதுக்காக தான் வந்தேங்க. பக்கத்தில் நடந்து போகிறது ஒரு கிலோமீட்டர், போக வர 2 கிலோமீட்டர்னு வைங்க. போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேன். ஏன் இன்றைக்கு எப்படி ஆகலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், மக்களை சந்திக்க முடியவில்லை. நான் இந்த 3 மாதங்களாக ஆராதனை குழுவுக்கு போவதற்கு என்னால் முடிவதில்லை. கொஞ்சம் தூரம் போகணும், நடந்து போக முடியல. ஆட்டோவுக்கு போனால் 100, 200, 300 ரூபா கேட்பான். அவ்வளோ பணம் கையில் கிடையாது. ஆகினால அன்றாடம் நான் வேதத்தை எடுத்து அதில் உள்ள வசனங்களை பார்த்து, அதிலிருந்து என்னுடைய மொபைலில் வந்து அந்த வசனங்களை பார்த்து எனக்குள்ளாக நான் ஆறுதல் படுவேன். கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறார், நடத்துகின்றார். இன்றைக்கும் உங்கள் முன்னாடி ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் அது கர்த்தர் கொடுத்த தயவு. அவர்தானே இதை கொடுத்தார். இந்த ஜீவன் அவர் கொடுத்தது. ஆரம்பத்திலே அவர் அனுப்பி வைத்தார். இடையிலே நடந்த சறுக்கலிலும் கூட மறுபடியும் ஜீவன் கொடுத்து என்னை உயிரோடு உங்கள் முன்பாக நிற்க செய்திருக்கிறார். தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களுடைய தேவைக்காக யாருடைய கீழே போய் முட்டில் நிற்க வேண்டாம். யாருக்கிட்டும் ஃபோன் பண்ணி என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, என்னுடைய பையனுக்கு வேலை கிடைக்கல, இப்போ ஃபாரினுக்கு போகணும், பாஸ்போர்ட் அப்ளை பண்ண இன்னும் வரல, ரெடி ஆகலை, விசா கிடைக்கல, இப்படிங்கிறதுக்காக எங்கெங்கேயோ நீங்கள் தேவையில்லாமல் அலைய வேண்டாம். உங்களிடத்தில் ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் ஏன் ரெப்ரசன்டேட்டிவ் தேடுறீங்க? தேட வேண்டாம் தயவுசெய்து. அநேகர் அப்படிப்பட்டவர்களை காணப்படுகின்றார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், நல்லவர்கள், எப்போதும் தேவனால் நடத்தப்படுகின்றவர்கள், மகிழ்ச்சியுள்ள மனிதர்கள். உண்மையாகவே இந்த 3 மாதங்கள் 90 நாட்களிலே பார்த்தால் 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்குள்ளே இருக்கிற அநேகர் என்னை மொபைலில் கூப்பிட்டு பேசுகிறாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை யாராலும் ஒருத்தர் பேசுவாங்க, பாஸ்டர் எங்கே பாஸ்டர் போனீங்க, ஐயா உங்களை பார்க்கணுமே. ஐயோ சொன்ன உடனே சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல, நீங்கள் நல்ல சுகமாயிட்டு வாங்க, நாங்கள் டெய்லியும் வீட்டில் எங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். பாருங்கள், எந்த ஊழியக்காரர் எனக்கு ஜெபம் பண்ணுறாங்கன்னு நான் பேசலைங்க. அப்படிப்பட்ட யாருமே இல்லை. அப்படி யாருமே எனக்காக ஜெபம் பண்ணுறதாக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எனக்கு சொல்லலை. ஆனால் சாதாரண விசுவாசி குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்பமாய் அன்றாடு ஜெபிக்கின்றார்கள் என்று கேள்விப்படும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சுயவீனமாக இருந்தபோது 100கணக்கான மக்கள் ஜெபித்தார்கள். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் மதங்களை பிரித்து பார்க்கின்றீர்கள், நான் பிரிக்காமல் பார்க்கின்றேன். எனக்கு மிகவும் நெருக்கமான மற்ற தெய்வங்களை தொழுது கொள்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். கேரளாவிலிருந்து 2 பேர், அவங்க பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய தெய்வ வழிபாடு உள்ளவர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க வழிபடுற தெய்வத்தோட ஃபோட்டோவை அனுப்பி நான் என்னுடைய தெய்வத்தோடு வேண்டுதல் செய்வேன், நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சு வருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அப்படி 2 பேர். சரி, இன்னொருத்தர் காலையில் 4:30 மணிக்கு நான் இந்த பள்ளிவாசலில் போய் துவா பண்ணேங்க சார், உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சு வருவீங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, அவர் ஒய்எம்சிஐயில் ஒரு செக்ரட்டரி இருக்கார் லோக்கலில், 300 பேருக்கு 400 பேருக்கு மேலே லிங்க் இருக்குது அவருக்கு. அத்தனை பேருக்கு அனுப்புனாரா என்னுடைய ஃபோட்டோவை அனுப்பி, எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க, சத்யராஜ் ஐயா சுகவீனமாக இருக்கார், இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு அவருக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சுருங்க சொல்லி நேரத்தால் 1000 பேர்த்துக்கு மேலே ப்ரேயர் பண்ணியிருக்காங்க.
நான் எவ்வளோ பெரிய மனிதன், சாதாரண ஒன்றுங்க. நான் ஒன்றும் நாட்டின் தலைவரும் அல்ல, நாட்டினுடைய ஜனாதிபதியும் அல்ல, ஒரு நாட்டினுடைய மந்திரியும் அல்ல. சாதாரண மனிதன் நான். எல்லா ஜனங்களை காட்டிலும் எல்லா மக்களை காட்டிலும் நான் எளிமையானவன். அவ்வளோ ஒன்றும் பிரபலமான டிவி பேச்சாளர் அல்ல நான். சாதாரண உங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். நான் உங்களோடு நான் சந்திச்சிருக்கிறேன், உங்களோட பேசியிருக்கிறேன், எப்போவுமே உங்களோடு தான் இருப்பேன். ஆனால் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஜெபம் பண்ணியிருக்காங்க. கேரளாவிலேருந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, தெலுங்கானாவிலேருந்து, இன்னும் சொல்லப்போனால் ஒடிசா இங்கே இருக்கு பாருங்கள், ஆந்திராவுக்கு அந்த பக்கம், அங்கேருந்து ஒருத்தர் ஊழியக்காரர். இப்படி ராஜஸ்தான்லேருந்து இந்தி பேசுகின்ற மொழி பேசுகின்ற இடங்களில் ஊழியம் செய்கின்ற 2-3 ஊழியக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னு தெரியாது. சில நேரங்களில் மொபைலில் பார்த்தோன்னா யாருன்னு தெரியாது. ஆனால் பணம் 2000 ரூபா அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அவங்க புதுசாக வரும் காண்டாக்டை. என்னுடைய மொபைலில் அவங்க பேர் இருக்காது, புது காண்டாக்டாக வரும், புது வாட்ஸ்அப்பாக வரும். பார்ப்போம் யாராக இருக்கும். உடனே அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். மிக மிக நன்றி, அதாவது சரியான நேரத்தில் உதவி நீ செய்திருக்கிறீர்கள். அந்நிய தெய்வங்களை தொழுது கொண்டவர்கள் கூட ஒரு சிலர் இருக்காங்க. கேள்விப்பட்ட உடனே நான் மெடிக்கல் ஹெல்ப்பாக அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா அனுப்புகிறேன் சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இது எதை குறிக்கிறது? அவருக்குள்ளாக என்னுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. அதுதான் அந்த ஜீவன் மறுபடியும் உயிர் பெற்று வேலை செய்ய வேண்டும். அவருக்காக நான் தயவுசெய்து விரைவில் உங்களை சந்திக்க நான் பிரயாசப்படுகிறேன். அதற்காக என்னால் முடிஞ்சவரை நான் ட்ரைனிங் எடுக்கிறேன், நடக்கிறேன். ஏன்னா நான் எப்படியாவது வேகமாக நடந்து உங்களை சந்திக்க வேண்டும், உங்களை பார்க்க வேண்டும், உங்களோடு உறவாட வேண்டும், பேச வேண்டும். உங்கள் வீட்டில் கொடுக்குற ஒரு அரை கப்பு டீ குடிக்கணும், தண்ணி குடிக்கணும். மகிழ்ச்சியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்க ஆசைப்படுகிறேன். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அதற்காக நீங்கள் எந்த பிரதிநிதியும் தேடி போக வேண்டாம். உங்களுடைய தேவைக்காக எங்கேயும் போய் முட்டி போடவே வேண்டாம். நீங்கள் பவுல் சொல்கிறாரு, தீவிரமாக எவன் மீதும் கை வைக்காதேங்கிறார். ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறவன் யார் மேலேயும் கை வைக்கவே கூடாதுன்னு சொல்லுது வசனம். ஏன்? சின்ன குழந்தைகளை வேணால் சேர்த்திக்க சொல்கிறாரு. ஒரு 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளை நம்ம சேர்த்திக்கலாம், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண தப்பில்லை. ஆனால் முதிர்ந்தவர்களுக்கு அவங்க தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணவே கூடாது. ஏன்? இந்த கைகள் அவ்வளோ பரிசுத்தமான கரங்களா? அதில் உறுதி இருக்கிறதா நமக்கு? எதை வச்சு அப்படி செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பவுல் சொல்கிறாரு, தீவிரமாக எவன் மீது நீ கை வைக்காதாங்கிறாரு. அந்த வார்த்தையை நான் படித்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரை நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் நீங்கள் உங்களிடத்தில் இருந்து முட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கள். தினசரி நீங்கள் கேளுங்கள். இன்றைக்கு என்ன தேவை அதை கேளுங்கள், அவர் தருவார். என்னை அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். இடத்தால் 55 வருடமாக வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்காக நான் சேவிங்ஸும் பண்ணி வைக்கல, எதையுமே செஞ்சு வைக்கல. என்னுடைய தேவை என்னமோ அதை செய்கின்றார் தேவன். நான் குடியிருப்பதற்காக ஒரு இடத்துக்கும் நான் வாங்கி வைக்கல. ஆனால் ஊழியத்து நிமித்தமாக வந்தவர் என்ன செஞ்சாங்க, ஒரு வீட்டையே வாங்கி கொடுத்துட்டு போனார். நான் அவர்கிட்ட வீடு வாங்கி கொடுன்னு கூட கேட்கல, வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். 1 லட்ச ரூபா போக்கிங் கேட்குறாங்க ஒரு வீடு, அங்கே கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு. 1 லட்ச ரூபா ஏன் போக்கிங் கொடுக்குறது, நம்ம ஏன் விலைக்கு வாங்கிட்டேன் என்னன்னு கேட்டார். இல்லைங்க, அது ரொம்ப விலை ஜாஸ்தி, வாங்க முடியாது அப்படின்னு. 2000 25 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னாரு. அவங்க 5 லட்ச ரூபா சொன்னாங்க, கடைசியில் பேசி ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு தரங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓகே, நம்ம வாங்கிடலாம். 2000 ஜூலையில் அவர் என்ன செய்தார், அதை முழு கரையுமாக வாங்கி கொடுத்தார். ஆராதிப்பதற்கான ஒரு ஹாலையும் கட்டி கொடுத்துருக்கிறார். அநேக ஜனங்கள் பயனடைந்திருக்கிறார்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே ஆரம்ப காலத்திலே எருசலேமிலே நடந்த ஞானஸ்தானத்தை போல ஆயிரக்கணக்கான மக்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் சரியாக நடக்க தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் அவரிடத்தில் மண்டிக்கிட்டு கேட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் வாழ்க்கையில் ஏதாவது நான் தவறு செஞ்சு இருக்கிறேன்,
உண்மை ஒப்புக்கொடணும். எப்போவுமே அவருடைய சன்னிதானத்தில் வேண்டுதல் செய்யும்போது நாம் கன்ஃபெஸ் பண்ணிடணும். மனுஷன்கிட்ட போய் கன்ஃபியூஸ் பண்ணுறதில்ல. ஒருத்தட்டு போய் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டுங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு அங்கே போய் கேட்டுட்டு இருக்க வேண்டாம். நீ ஆண்டவர்கிட்ட கேளு. அநேக நேரங்களில் மண்டிக்கிட்டு மனிதரிடத்தில் போய் முறையிட்டு கொண்டு இருப்பார்கள். அது அல்ல, கர்த்தரிடத்தில் கேட்கணும். அவர் செய்வார், நம்மை மன்னிப்பார், பாதுகாப்பார். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுதல் செய்கிறேன். நன்றி, ஸ்தோத்திரம். தேங்க்யூ.